ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار أولئك لهم نصيب مما كسبوا والله سريع الحساب. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم خذوا عني مناسككم فلعلي لا أحج بعد عامي هذا. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தி உடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. ஸலாத்தும் ஸலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்ஆவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹு நல்லடியார்களே, ஸுல்காதாவுடைய மாதம் ஆரம்பித்திருக்கின்றது. இது ஹஜ்ஜுடைய மாதங்களில், ஹஜ்ஜுடைய மிக முக்கியமான மாதங்கள் ஒரு மாதமாக இருக்கின்றது. இஸ்லாத்துடைய கடமையில் சகோதரர்களே, ஒவ்வொரு முஸ்லிமும் அறிந்து வைத்த விடயம்தான், இஸ்லாத்துக்கு 5 தூண்கள் இருக்கிறது. அதில் மிக முக்கியமான தூண் தான் ஹஜ். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் ஒரு ஹஜ் தான் செய்தார்கள். அந்த ஹஜ்ஜுக்கு பேர் தான் ஹஜ்ஜத்துல் வதா. ஹஜ்ஜத்துல் வதா என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிரியாவுடைய ஹஜ், கடைசி ஹஜ். ஒவ்வொரு முஸ்லிமும் பிறந்ததிலிருந்து உள்ளத்திலே நீயத்து வைக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் துஆவும் கேட்க வேண்டும். யா அல்லாஹ், எனக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தாயா அல்லாஹ். துஆவும் ஆசையும் எண்ணமும் இருந்தால்தான் அல்லாஹ் இந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவான். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஹஜ் என்பது மிக முக்கியமாக ஹஜ்ஜிலே 15 இடங்கள் இருக்கின்றது. இந்த 15 இடங்களிலும் ஒரு முஸ்லிம் தன்னுடைய நேரத்தை அதிகமாக செலவழிக்கக்கூடிய இடம். ஒரு ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர் மிக முக்கியமாக படித்துக் கொண்டு செல்ல வேண்டிய இடங்கள் தான் இந்த 15 இடங்களும். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லா மக்காவில் உள்ள மக்களுக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள். மக்கா வாசிகளே, உங்களுடைய ஊரிலே 15 இடங்கள் இருக்கிறது. இந்த 15 இடங்களிலும் உங்களுடைய காலத்தை, நேரத்தை துஆவிலே செலவழியுங்கள். அந்த ஊருக்கு செல்லுவதே துஆவுக்காக வேண்டிதான். ஹஜ்ஜும் துஆவும் ரெண்டும் ஒன்றாக கலந்தது. அதனாலதான் உலமாக்கள் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களை துஆவுக்கு பழக்குவார்கள். கூட்டான துஆ வேறு, தனியான துஆ வேறு. இந்த 15 இடங்களிலும் சகோதரர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணித்தியால கணக்கு துஆவில் இருந்திருக்கிறார்கள். நிமிட கணக்கு அல்ல. 5 நிமிடம், 10 நிமிடம், 20 நிமிடம், ஒரு மணித்தியாலம் அல்ல சகோதரர்களே. ஹஜ்ஜுக்கு செல்லுவதற்கு முன்னால் உள்ள தர்பியத் என்ன தெரியுமா? ஹஜ்ஜுக்கு செல்லுவதற்கு முன்னால் ஊர்களில், வீடுகளில் இருந்து ஒரு 20 நிமிடம், 30 நிமிடம், ஒரு மணித்தியாலம் துஆ கேட்டு பழகவன். இன்று உங்களுக்கு தெரியும், ஹஜ் என்றாலே முதலாக கேட்பது எந்த ஹோட்டல், என்ன சாப்பாடு.
ஹஜ்ஜுடைய கண்ணாடி மாறிவிட்டது, ஹஜ்ஜுடைய நோக்கங்கள் மாறிவிட்டது. ஏன் தெரியுமா? காரணம், குர்ஆனும் ஹதீஸும் தெரியாதவர்கள் ஹஜ்ஜுக்கு வழிகாட்டிகளாக மாறியது. ஹஜ்ஜையும் உம்ராவையும் வெறும் வியாபாரத்துக்காக செய்ததால் ஹஜ் என்றால் முதல் கேட்பது எந்த ஹோட்டல்ல தங்கினீங்க, உங்களோட என்ன சாப்பாடு, யாரும் கேட்கிறது இல்ல. ஹஜ்ஜில் நீங்க எத்தனை மணித்தியாலம் துவா கேட்டீங்க, உம்ராவுல எத்தனை மணித்தியாலம் துவா கேட்டீங்க. சகோதரர்களே, அந்த நிலைமையை நாங்க தான் மாற்றோம், அந்த நிலைமையை மாற்றி எடுக்கும். 10 நாள் ஹஜ்ஜில் இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10 மணித்தியால வீதம் துவாவில் ஈடுபட்டிருக்கும். துவாவே தட்டப்படாத ஒரு பூமி தானே அந்த பூமி. வாழ்க்கையில் ஒரு தடவை தானே இந்த ஹஜ் ஃபர்த். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1,24,000 சஹாபாக்களை அழைத்துக் கொண்டுதான் ஹஜ்ஜிக்கு சென்றார். தனியே செல்லவில்லை. 1,24,000 சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு சென்று நபி அவங்க அவ்வளோ பேரையும் அனைவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஹுது அன்னி மனாசிகக்கும், என்னிடமிருந்து ஹஜ்ஜை படித்துக் கொள்ளுங்கள். ஃபலஅல்லி லஅஹுஜ்ஜு பஅத ஆமி ஹாதா, இந்த ஆண்டுக்கு பிறகு என்னால் ஹஜ் செய்யும் சந்தர்ப்பம் கிடைக்காது. இந்த ஆண்டுக்கு பிறகு என்னால் ஹஜ் செய்யும் சந்தர்ப்பம் கிடைக்காது, ஹஜ்ஜை படிச்சு கொள்ளும். அதே மாதிரி ஆனது. ஹஜ்ஜை முடித்து விட்டு அரஃபாதான் நபியுடைய ஹஜ்ஜுடைய முக்கியமான நாள். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா என்ற இந்த குர்ஆனுடைய ஆயத் இறங்கியதற்கு பிறகு 81 நாட்கள் தான் உலகத்தில் ஹயாத்தோடு வாழ்ந்தார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹஜ்ஜிலே மிக பிரதானமானது சகோதரர்களே துஆ. துஆவை கண்டு உலகம் நடுங்கும், துஆவை கண்டு அநியாயக்காரருடைய உள்ளங்கள் தயங்கும். துஆ எங்களுடைய மிக முக்கியமான இபாதத். துஆவை படித்தவர்கள் தான் ஹஜ்ஜாஜிகள். இந்த 15 இடங்களில் முதலாவது இடம் சகோதரர்களே தவாஃப் செய்யும் இடம். தவாஃப் செய்யும் இடம் இருக்குதே, இந்த இடம்தான் துஆ கபூல் செய்யப்படும் இடம். இஹ்ராத்தை அணிந்து கொண்டு நீங்கள் உம்ரா செய்திருப்பீர்கள், ஹஜ்ஜிக்கு செல்ல நியத்து வைத்திருப்பீர்கள். இந்த ஆண்டோ அடுத்த ஆண்டோ எப்பொழுதோ, ஹஜ் என்பது வாழ்க்கையில் ஒரு தடவை தான், அதை மிக பெருமதியாக செய்ய வேண்டும். தவாஃபிலே அல்லாஹ் சொல்கிறான், ஃபல்யத்தவஃபு பில் பைத்தில் அதீக், இந்த காபத்துல்லாவை தவாஃப் செய்யுங்கள். இந்த தவாஃபிலே ஆக முக்கியமாக இடம்பெறக்கூடிய இடங்களில் இரண்டாவது இடம்தான் சகோதரர்களே முல்தஸம். முல்தஸம் என்றால் என்ன? காபத்துல்லாஹுடைய கதவுக்கு இந்த முல்தஸமிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார்கள். இந்த முல்தஸமிலே கேட்கப்படும் துஆ தட்டப்பட மாட்டார், ஹராமான பணத்தில் சென்றாலே தவிர. முந்திய காலங்களில் வரலாறுகள் எழுதியிருக்கிறார்கள், காபத்துல்லாவுக்குள் ஹசானாக்கள் இருந்தது. காபாவுடைய அந்த இடத்திலே சில பாம்புகளும் இருந்தது. யாராவது ஒருவர் ஹராமான பணத்தில் சென்றார், அந்த பாம்பு அவரை துரத்தும், உள்ளே வராது. இரண்டாவது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஜாஹிலியா காலத்திலே அவர்கள் நிர்வாணமாகத்தான் தவாப் செய்வார்கள். ஏன்? அந்த அளவு மடத்தனம் அல்ல அவர்களுக்கு. அங்கே இஹ்ராம் வாங்கி வைத்திருப்பார்கள். இஹ்ராம் முடிந்தால், அதைவிட அதிகமான மக்கள் வந்தால், உங்களுடைய உடுப்பு ஹராமாக இருக்கலாம் என்று கருவி உடுப்பை கலத்திட்டு வாங்கன்றுவார். ஹலாலான பணத்திலே ஹஜ் செய்ய வேண்டும்.
அந்த ஹஜ் தான் ஏற்றமான ஹஜ். இந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஆக முக்கியம் ஹலால். சகோதரர்களே, முல்தஸம் இருக்கிறது, காபாவுடைய தங்க கதவு இருக்குது, அந்த இடம்தான் ஹாஜர் துவா கேட்ட இடம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்ட இடம். முல்தஸமிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கன்னத்தை முகத்தை வைத்து துவா கேட்டார்கள். மூன்றாவது இடம் சகோதரர்களே, காபத்துல்லாஹுடைய பீலி இருக்குது, தண்ணி கொட்டுமே பீலி, தங்க பீலி ஒன்று இருக்குது காபாவிலே. இந்த பீலிக்கு கீழே இருந்து கேட்கக்கூடிய துவா. இங்கே காபாவை பார்த்தீர்களாக இருந்தால் காபாவுக்கு மேலே தண்ணீர் நிற்காது. அந்த தண்ணீர் வடிவதற்குத்தான் பீலி இருக்கிறது. அந்த பீலிக்கு கீழ் செல்லுங்கள் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள். அந்த பீலிக்கு கீழ் நின்று கொண்டு ஒரு 20 நிமிடம் அரை மணித்தியாலம் துவா கேளு. அல்லாஹ்விடத்துல துவா கேட்கக்கூடிய இடம்தான் மீசாப். நான்காவது இடம் சகோதரர்களே, நான்காவது இடம் காபா. காபாவை பிடிச்சிட்டும் கேட்கலாம், பிடிக்காமலும் துவாவுக்கெண்டே செல்ல வேண்டும். வேற எந்த பராக்குகளும் எங்களுக்கு வந்து விடக்கூடாது, வேற எந்த சிந்தனைகளும் எங்களுக்கு வந்து விடக்கூடாது ஹஜ்ஜிலே. சகோதரர்களே, இது 9வது இடம். இந்த 9 இடமும் காபத்துல்லாவுக்குள் தான் இருக்கிறது. முதலாவது என்ன? தவாஃபின் பொழுது. இரண்டாவது முல்தஸம். மூன்றாவது பீலி, தங்க பீலிக்கு கீழ். நான்காவது காபாவுடைய முழு இடம். ஐந்தாவது ஜம்சம். ஆறாவது மகாம் இப்ராஹிம். ஏழாவது சஃபா மலை. எட்டாவது மர்வா மலை. 9வது அதற்கிடையே. இந்த 9 இடமும் காபா உள்ளுக்கு இருக்கு. 10வது இடம்தான் சகோதரர்களே அரஃபா. அரஃபான்னு ஒன்று இருக்குது ஹஜ்ஜில. நபி அவங்க சொன்னாங்க, அல் ஹஜ்ஜு அரஃபா. ஹஜ் என்றாலே அரஃபா தான். அரஃபால என்ன இபாதத்? தொழுகை சுருக்கித்தான் தொழுகிறது. லொஹரையும் அசரையும் 4 ரக்காத்துள்ள தொழுகை 2 ரக்காத்தா தான் தொழுகிறது. அதுவும் சேர்த்து தொழுகிற லொஹருடைய நேரத்தில் தொழுகிடுவாங்க. தொழுதுட்டு என்ன செய்யறது? என்ன செய்யறது தெரியுமா சகோதரர்களே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கையையும் தூக்கினாங்க. இப்படி 2 கையையும் தூக்கினவங்க லொஹரையும் அசரையும் தொழுதுட்டு சூரியன் மறையும் வரைக்கும் கைய கீழே விடல. துவா. தனி ஒரு இடத்துல உட்கார்ந்து அல்லாஹ் இடத்துல அழுகிறது, மன்றாடுற இடம் தான் அரஃபா. எவ்வளவு துவா கேட்கலாம். அப்ப கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லையா? எங்களுக்கு கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன் தெரியுமா? ஒன்றும் இல்லை. கபரை பத்தி தெரியாது, மஹ்ஷரை பத்தி தெரியாது, மீசானை பத்தி தெரியாது, சொர்க்கத்தை பத்தி தெரியாது, ஜஹன்னம பத்தி தெரியாது. ஜஹன்னம் சம்பந்தமா 77 ஆயத் குர்ஆன்ல இருக்கு. தெரியாது எங்களுக்கு. தெரியாதால யாரெல்லாம் காசத்தா ஊடு வாங்கணும், வாகனம் ஒன்று வாங்கணும், வேற பிள்ளை படிக்கணும், பிள்ளைட கல்யாணம் நடக்கணும், வேற மனைவிக்கு சோம் இல்லை சோமாக்கு வேற. அது பிறகு ஆமீன் ரப்பல் ஆலமீன். அது என்னோட தவறுதான். அது சகோதரர்களே, எவ்வளவு துவா கேட்கலாம் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுடைய தினத்தில லொஹரையும் அசரையும் சேர்த்து தொழுதுட்டு தூக்கினாங்க கையை. தூக்கின கையை விட்டது எப்ப தெரியுமா? சூரியன் மறையுது. எத்தனை மணித்தியாலம் கேட்டிருப்பாங்க. அழுகுறாங்க அழுகுறாங்க, துவா கேட்கிறாங்க. இது அரஃபா. அரஃபாவை வச்சு கொள்ளுங்க துவாவுக்கு. தனி ஒரு இடத்துக்கு போங்க, ஒரு மலை கல்லுல உட்காருங்க, டிக்கேலாத உட்காருங்க, ஒரு சூரிய வெளிச்சத்துக்கு போய் இருந்து கேளுங்க துவா. எவ்வளவு சமூகத்துக்கு கேட்கறீங்க, எவ்வளவு விடயங்கள். சக்கராத்தை கேளுங்க, மௌத்த கேளுங்க, கபுர கேளுங்க, ஆரோக்கியத்தை, துனியாவை கேளுங்க, ஆகிரத்தை கேளுங்க. அல்லாஹ் சொல்றான், ஹஜ்ஜி கொஞ்சம் பேர் வருவாங்களாம். وَمِنْهُمْ مَنْ يَقُولُ رَبَّنَا آتِنَا فِي الدُّنْيَا وَمَا لَهُ فِي الْآخِرَةِ مِنْ خَلَاقٍ. கொஞ்சம் பேர் ஹஜ்ஜிக்கு வந்து துவா கேட்கிறேன், அல்லாஹ் துனியாவத்தா துனியாவத்தா.
அவங்களுக்கு ஆகிரத்தில் இந்த பங்கும் இல்லை. இன்னும் கொஞ்சம் பேர் துவா கேட்பாங்களாம், ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அஸாபன் நார். அவங்க கேட்பாங்களாம், எப்படி யா அல்லாஹ் துன்யாவிலையும் தா ஆகிரத்திலையும் தா, நரகத்தை விட்டு எங்களை பாதுகார். இப்படிதான் துவா கேட்கும். எந்த துவா பாடம் இல்லாட்டியும் ஒரு 10,000 தடவையாவது ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வகினா அஸாபன் நார். அடுத்தது லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இந்த துஆ இது ஒரு துஆ, இது ஒரு துஆ. ஹஜ்ஜிலே யா அல்லாஹ் உன்கிட்ட வந்துட்டேன், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், யா அல்லாஹ் உன்கிட்ட வந்துட்டேன், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், யா அல்லாஹ் உனக்கு எந்த கூட்டும் கிடையாது, இன்னல் ஹம்த வன் நிஅமத, எல்லா புகழும் எல்லா நிஅமத்தும், லக வல் முல்க், ஆட்சியும் உனக்குத்தான் சொந்தம். துஆ சகோதரர்களே, அரஃபாவுடைய நாள் துஆவுக்குரிய நாள். இது 10வது இடம். 11வது இடம் முஸ்தலிஃபா. முஸ்தலிஃபா என்பது இரவுல தங்குற இடம். இந்த முஸ்தலிஃபாவுல உள்ள பள்ளிவாசலுடைய பேர் தான் மஷ்அருல் ஹராம். அல்லாஹ் சொல்றான், ஃபல்குருல்லாஹ இன்தல் மஷ்அரில் ஹராம். நபியோங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? அரஃபாவுடைய தினத்தில நபியோங்க எல்லா துஆவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார். ஒரே ஒரு துஆ அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளல. ஒரே ஒரு துஆ என்ன செஞ்சாங்க நபியோங்க? முஸ்தலிஃபால துஆ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க திரும்ப. என்ன வாழ்க்கையில ஒரு தரம் நினைங்க, திரும்ப வாரதில்லை ஹஜ்ஜிக், அல்லாஹ் நசீபாக்கட்டும். முஸ்தலிஃபாவுடைய இரவு சுபஹ் வரை நபி துஆல இருக்கிறார். சுபஹ்ல தான் அல்லாஹ் துஆவை கபூல் செஞ்சார். ஷைத்தான் தலையில மண் அள்ளி போடுறான் இத கவலையில. துஆ கபூல் ஆயிட்டே. முஸ்தலிஃபா ஒன்று மேலா தல்பியா விக்ர். நீங்க பாப்பீங்க ஹஜ்ஜில் அதிகமாக சண்டை பிடிப்பாங்க. ஏன்? துஆ தெரியாது. சாப்பாட்டுக்காக சண்டை வரும். என்ன பல லட்சம் பேர் சேர்ற இடத்துல பல பிரச்சனைகள் வரும். அறிவுள்ளவர்கள் மாத்திரம் துஆல இருப்பார். முஸ்தலிஃபா சகோதரர்களே துஆவுக்குரிய இடம் 11வது. 12வது இடம் மினா. மினா, மினாவுல தான் அதிகமான காலம் தங்க போறீங்க ஹஜ்ஜில. சுருக்கமாக சொல்ல போனா ஹஜ் 5 நாள் தான். மினாவுல நிறைய துஆல ஈடுபடும் சகோதரர்களே. 13வது 14வது 15வது இடம், இந்த 3 இடமும் கல்லடிக்கிற இடம். இந்த கல்லடிக்கிற இடம் இருக்குது. கல் அடிச்சிட்டு பெருநாள் நாள்ல கல் அடிப்பீங்க. ஒரு இடத்துல 7 கல் அடிப்பீங்க. அந்த அண்டை துஆ கேளாது உங்களுக்கு. என்ன துஆவோட தான் போய் தக்பீரோட திரும்பி வந்துடும். பெருநாளைக்கு அடுத்த நாள் 3 நாள் 21 கல் அடிக்கணும். ஒவ்வொரு ஜம்ராலையும் 7 கல் அடிச்சிட்டு சூரத்துல் பக்ரா ஓதுற நேரம் துஆல ஈடுபடுவாங்க. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிப்லாவை முன்னோக்கி துஆ. துஆ கபூல் செய்யப்பட்ட இடம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகன் அறுத்ததோட அல்லாஹ் ஆட்டை அறுப்பதற்கு எத்தனித்த பொழுது ஆட்டை இறக்கி நடந்தான் அந்த இடம். 2வது ஷைத்தானுக்கு 7 கல்ல அடிச்சிட்டு திரும்ப துஆ. 3வது ஷைத்தானுக்கு கல் அடிச்சிட்டு துஆ கேட்க மாட்டீங்க, வந்துருது. இந்த 15 இடமும் சகோதரர்களே நிச்சயமாக துஆ கபூல் செய்யப்படும் இடம். அதனால் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய நாங்கள் அல்லது ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய சகோதரர்கள் இருப்பாங்க, இவங்களுக்கு செய்ய வேண்டிய நசீஹத், சரி இந்த ஆண்டு ஹஜ் செய்யல, அடுத்த ஆண்டு அதுக்கு அடுத்த ஆண்டு நீயத்து வைக்க வேண்டும், ஹஜ்ஜிக்கு போக வேண்டும். அல்லாஹ் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்குவான்.
போனால் சகோதரர்களே, இந்த 15 இடத்தையும் குறிப்பிட்டு துஆவில் ஈடுபடுவோமாக இருந்தால் அல்லாஹ் உலகத்துடைய ஆகிரத்துடைய நலவுகளை எல்லாம் எங்களுக்கு நசீபாக்குவான். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. காபத்துல்லாவை தரிசிக்கும் பாக்கியத்தை நசீபாக்குவானாக. அரஃபா, மினா, முஸ்தலிஃபாக்கள் தங்கும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ